பெரியார் தான் சொல்லுவார், சட்ட விரோதிகளும் சமூக விரோதிகளும் அரசாங்க செலவுலேயே உடம்பை தயார்படுத்துவதற்கு அரசு கட்டி வைத்திருக்கோம் கெஸ்ட் ஹவுஸ். இது ஜெயிலா சார்? ஜெயிலு. 300 நாட்களுக்கு மேல சிறையில வச்சிருந்தாங்க. இப்ப இந்த கேஸும் ஆட் ஆகுது அப்படின்னும் போது எத்தனை கேஸ் வந்தாலும் லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு கரெக்டா கண்டுபிடிச்சி. அதெல்லாம் முக்கியம். மக்கள் காசு எவ்வளோயா கொள்ளையடிச்சிருக்கேன், அதை பறிமுதல் செய்யணும். அது மறுபடியும் எங்க வரணும்? கஜானா. இவன் ஒரு 1500 கோடி ரூபாய் வச்சிருப்பான். ஒரு எம்எல்ஏ, ஒரு திமுக எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ எவ்வளவு வச்சிருப்பான்? 500 கோடி. அதே 500 கோடி யார் வச்சுக்கணும் இனிமே? தாவேகா வச்சுக்கிட்டா சரிக்கு சமமா இருக்கு. அதுதான். இப்ப அது இல்ல சார், மக்கள் அந்த ஒரு மாற்றத்துக்காக போடல. மக்களை ஓட்டு போட்டு வேலை முடிஞ்சு போயா, ஓட்டு போட்டியா, கிளம்பு, 5 வருஷம் கழிச்சு பார்ப்போம். ஜெகதீஸ்வரிகள் நீங்க விருதுநகர்ல இன்னொரு செந்தில் பாலாஜியா மாறணும், கீர்த்தனா ஒரு கே சாரா மாறணும். அதுக்குத்தான அதிகாரம் வந்திருக்கு. ஊரை அடிச்சு உடையில போடணும். விலகெல்லாம் போயிடாதீங்கப்பா திமுக காரங்கிட்ட. அவன் பஞ்சப்பையில 35 கோடி வச்சுட்டு அலையறான். யாரு பிடிக்கிறதுக்கு? வலை வீசி பிடிக்கிறதுக்கு. வலையும் வச்சிருக்கா, மஞ்ச பையும் வச்சிருக்கா. அது என்ன இருக்கு? 35 கோடி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். நேற்று செந்தில் பாலாஜி அவங்களோட வீட்டில் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை பண்ணியிருக்காங்க. 17.67 கோடி பார் நிறுவனம் நடத்தியிருந்தாங்களா, அந்த ஓனர்களும் இவங்களும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் மோசடி செஞ்சிருக்கிறதா பேசப்படுது. இப்போ செந்தில் பாலாஜி எப்போ வேணாலும் அரெஸ்ட் பண்ணப்படலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கூட இதுவாகுது இல்லை? செந்தில் பாலாஜி கைது பண்ணாலும் சரி, வெளியில் இருந்தால் ரெண்டும் ஒன்று தான். உள்ள ஒரு ஏசி போடாத குறைய சாப்பிட்டு சௌரியமாக இருப்பார். அதுவல்ல முக்கியம். மக்கள் சொத்து செந்தில் பாலாஜியிடமிருந்து திருப்பி எடுக்கப்படுமா? இதுதான் கேள்வி. விவாதம் அப்படித்தான் வைக்கணும். அதுதான் மக்கள் சொத்து. அவர் உள்ள போனா என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் உள்ளவோ இருப்பார். இன்கம் டேக்ஸ் அசசி, கையமுத்திற்கு 4 பேர், காலமுத்திற்கு 4 பேர், முட்டை பால் எல்லாம் உள்ள கிடைக்கும். ஏ கிளாஸ் உள்ள முட்டை பால், ஆம்லெட்டு, ஆப்பாயில், புல் பாயில், எல்லா பாயிலும் உள்ள கிடைக்கும். அப்புறம் என்னமா அது? பெரியார் தான் சொல்லுவார், சட்ட விரோதிகளும் சமூக விரோதிகளும் அரசாங்க செலவுலேயே உடம்பை தயார்படுத்துவதற்கு அரசு கட்டி வைத்திருக்கோம் கெஸ்ட் ஹவுஸ். இது ஜெயிலா? ஜெயிலு. எவனாவது ஜெயிலுக்கு போய் திரும்பி வந்து நீங்கள் வாழ்நாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 20 வழக்கு, 23 வழக்கு, 14 மர்டர் கேஸ், 7 மர்டர் கேஸு, 10 பிட்ஃபைட் கேஸு, செயினை எடுத்துகிட்டு போனது 33 கேஸு. பட்டம் வாங்கணும் மாதிரி இருக்கா இல்லையா? எவனாவது சரி அங்கே தான் குற்றவாளியை உருவாரான் மச்சான், அங்கேயே செல்ஃபோனாக வச்சுருப்பான். நீ அது மதுரையில் அவனை பேசி அங்கே மோகன்ராம்கிட்ட சொல்லி, இங்கே கந்தராம்கிட்ட சொல்லி, எங்கே ஸ்கெட்சா சார் சிறையிலேயே. நான் உங்களுக்கு ஒரு செய்தி, அதிர்ச்சியான செய்தி சொல்கிறேன். ஒரு குற்றவாளியை பற்றி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டுருக்கு. அப்போது என்னுடைய நண்பர் ஒரு வழக்கறிஞர் அந்த குற்றவாளிக்கு எதிராக வாதிடுறாரு. ஜெயிலுக்கு குற்றவாளி ஃபோனில் வர்றான், வக்கீல் நம்பருக்கு, ஹைகோர்ட் கேம்பஸுக்குள்ள. யோ தொலைச்சிடுவேன். நான் நேரம் பார்த்ததுமா. அப்போது இந்த நாடு எவ்வளவு நாசமாக போயிருக்குன்னு பாருங்க. நீங்க நாகேந்திரன் இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் செத்து போனால் நாகேந்திரன் ஜெயிலுக்குள்ள ஆம்ஸ்டாங் கிட்ட சண்டை பிடிச்சாரு. டேய் உன்னை தூக்கிடுவேன், உன்னை வெட்டிடுவேன், ஸ்கெட்ச் போட்டுருவேன், என் பையனை வசூல் பண்ணா நீ என்ன கெடுக்கிறியா? அஸ்வத்தாமனை எங்க இருந்தார் அவரு? ஜெயிலுக்குள்ள. இதுதான் சிறை. அதனால செந்தில் பாலாஜி போற சிறை மக்கள் சொத்து பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. அதை மீட்பதற்கு என்ன வழி? அதை பாருங்கய்யா.
அவர் 100 சிபிஐ, பிபிஐ, ஏபிபிஐ எல்லா பிஐயும் பார்ப்பார் அவர். செந்தில் பாலாஜி வேற ஒரு வழக்கில் தான் வந்து முன்னாடி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 300 நாட்களுக்கு மேலே சிறையில் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த கேஸும் ஆட் ஆகுது அப்படின்னும் போது எத்தனை கேஸ் வந்தாலும் லெஃப்டில் டீல் பண்ணிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. அதெல்லாம் முக்கியம். மக்கள் காசு எவ்வளோயா கொள்ளையடிச்சிருக்கேன், அதை பறிமுதல் செய்யணும். அது மறுபடியும் எங்கே வரணும்? கஜானா. அது எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கும்? இந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் வெளியில அந்த மாதிரியான இவங்க கிட்ட இருந்து இவ்வளவு பறிமுதல் செஞ்சிருக்கோன்ற ஒரு விஷயம் வெளியில வந்ததே இல்லையே. ஏன் வந்தது இல்லைன்னா, இவர்கள் அத்தனையும் விலைக்கு வாங்கிடலாம். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. அத்தனையும் ஜக்கி சொன்னது அத்தனைக்கும் ஆசைப்படு, அடுத்தவன் மனைவி உட்பட அத்தனைக்கும் ஆசைப்படு, ஜக்கியுடைய வாசகம் தான். அதே போல செந்தில் பாலாஜி, அம்மா இருமா, செந்தில் பாலாஜி அத்தனையும் விலைக்கு வாங்கிடுவார். பொன்முடி அத்தனையும் விலைக்கு வாங்கிடுவார், டெல்லி வரைக்கும். இதுதான் நடக்குது. நம்ம அதுக்கு மேலே நம்ம பேச வேண்டாம். அடுத்ததான் தாவேகா அரசு விஜய் அவர்கள் நேத்தி கூட வந்து மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு அதாவது தானி இயங்கி மெட்ரோ ட்ரெயின் அது எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு பூந்தமல்லியிலேருந்து போரூரில் ட்ராவல் பண்ண ஒரு விஷயங்கள், அங்கே மக்கள் வந்து ரொம்ப ஏகோபித்த ஒரு அங்கேயும் ஒரு அவங்களோட செல்ஃபி எடுத்துக்கணும், அவரை பார்க்குறது அந்த ஆர்வம் காமிக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே சார் இருக்கோம். கத்திப்பாரா ஜங்ஷனில் அங்கே போய் அந்த ஆய்வு பண்ணுறது அப்படின்லாம். இன்னும் தாவேகா அரசில் இன்னும் என்ன மாதிரியான ஒரு இது இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஏன் விமர்சனம் தொடர்ந்து அவங்க மேலே எழுந்துக்கிட்டே இருக்குன்ற? அதாவது விமர்சனம், அதாவது ஒரு அரசை நீங்கள் தட்டி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அரசு தடம் பிறழாமல் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். அரசனுக்கே இடித்து இடித்து அறிவுரை கூறணும்னு வள்ளுவரே சொல்றார். இப்போ இந்த அரசு ஊழல் அதிகாரிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசு. இந்த ஊழல் அதிகாரிகளை விரட்டி விட்டுட்டு வேறு அதிகாரிகள் போட்டெல்லாம் அரசு நடத்த முடியாது. திமுகவை தேடி கொடுத்த அதிகாரிகள், அதிமுகவை கொள்ளையடிச்சு கொடுத்த அதிகாரி தானே கையெழுத்து போடுறான். அதிகாரி தானே அந்த ஒப்பந்தக்காரன் காசு வாங்கி அமைச்சர் வீட்டுக்கு கொடுக்குறான். அப்போ ஆட்சி மாறினா அப்போ இந்த அரசும் அதே வழியில் தான் பயணப்படுகிறது, அதே அதிகாரிகள் தான். அப்போ மக்கள் என்ன நினைக்கிறான்? ஊழலே இல்லாமல் போயிடுச்சா? இப்போ 2500 கடை டாஸ்மார்க்கு கடை பாரு தனியார் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. யார் இந்த தனியார்? அத்தனை பேர் தாவேகாவினர். வேற யாரும் கடை கிடைக்காது. வேற யாருக்கும் திமுக வந்தால் அதிமுகனுக்கு சாராய கடை கிடைக்குமா? டாஸ்மார்க் கிடைக்குமா? பார் கிடைக்குமா? யாருக்கு கிடைக்கும்? திமுக காரணத்து தான் கிடைக்கும். டெண்டர்லாம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அதெல்லாம் அம்மா நீங்கள் இதெல்லாம் மக்கள் ஏமாந்து பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு. பிடபிள்யூ ஒப்பந்தம், ஹைவேஸ் ஒப்பந்தம் கமிஷன் கொடுக்காம எவனுக்கா இன்றைக்கு வரை கிடைச்சிருக்கா? இதுக்கு தான் ஒன்றிய செயல், நகர செயலாளர், கிளை செயலாளர் உட்பட. அப்போ இதெல்லாமே திராவிட இயக்கத்தில் ஊறி போன ஒரு விஷயம். மாற்றம் தேவைதானே? மாற்றம்லாம் நடக்காது. நீங்கள் இப்போ என்ன மாற்றம் தேவைன்னா, லஞ்சம் கேட்டா திமுகவை போல, அதிமுகவை போல தமிழ்நாடு முழுக்க அந்த அமைப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு இணையான வசதியாக தாவேகாவினர் வரணும். அப்போ தான் அவனை ஃபேஸ் பண்ண முடியும். இவன் ஒரு 500 கோடி ரூபா வச்சுருப்பான் ஒரு எம்எல்ஏ. ஒரு திமுக எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ எவ்வளோ வச்சுருப்பான்? 500 கோடி. அதே 500 கோடி யார் வச்சுக்கணும் இனிமே? தாவேகா வச்சுக்கிட்டா சரிக்கு சமமா இருக்கு. அதுதான் இப்ப அது இல்ல சார், மக்கள் அந்த ஒரு மாற்றத்துக்காக போடல. மக்களை ஓட்டு போட்டு வேலை முடிஞ்சு போயா, ஓட்டு போட்டியா, கிளம்பு, 5 வருஷம் கழிச்சு பார்ப்போம். எப்போ? அப்புறம் நான் தான் முடிவு பண்ணுறது. போ, 5 வருஷம் ஏன் வேலை? திமுக அதிமுக இணையாக அவனுக்கு 500 கோடி அந்த கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மண்டல செயலாளர் உருவாக்குறதா 5 ஆண்டு காலம் யாருடைய வேலை? தாவேகாவினர் வேலை. நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? லஞ்சம் கேட்டா கொடுக்க முடியாது போ அப்படின்னு வந்து சொல்லி சிஎம் அவர்களே வந்து அந்த மேடை. ஜெயலலிதா என்ன லஞ்சம் கொடுங்க சொல்லிச்சு? கருணாநிதி லஞ்சம் கொடுங்க நான் சொன்னாரு? ஸ்டாலின் லஞ்சம் கொடுக்க சொன்னாரா? சொல்லுங்க. அவங்க யாரு லஞ்சம் கேட்டாலும் தொலைச்சிருவேன். விஜிலன்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? விஜிலன்ஸ், லஞ்ச ஒழிப்புத்துறை. அதுக்கே லஞ்சம் கொடுத்து தப்பிச்சிடலாம் நம்மால்.
எந்த துறைக்கு? லஞ்ச ஒழிப்புத்துறைக்கே லஞ்சத்தை கொடுத்து தப்பிச்சிடலாம். அதுதான் திமுக, அண்ணா திமுக. அம்மா, இதெல்லாம் திரைப்படத்துக்கு நல்லாயிருக்கும். திரைப்படம் தான் இப்போ ஷூட்டிங் தான் நடக்குது. நிஜ படப்பிடிப்பு இல்லை. மக்கள் மீண்டும் ஏமாற்றப்பட்டோம், வேதனையில் இருக்காங்க. இந்த ஜெகதீஸ்வரி அவங்களோட பேசின அந்த ஆடியோ கூட நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். அது எவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சையாச்சுன்றதை நம்ம பார்த்தோம். ஆமா, அவெல்லாம் நான் தான் இப்போ இவ்வளோ நேரம் அத்தனை சொல்லிட்டு இருக்கேன். ஜெகதீஸ்வரிகள் நீங்க விருதுநகர்ல இன்னொரு செந்தில் பாலாஜியா மாறணும், கீர்த்தனா ஒரு கே சாரா மாறணும். அதுக்குத்தானே அதிகாரம் வந்திருக்கு. ஊரை அடிச்சு உடையில போடணும். கே சாரா மாறணும், ராஜேந்திர பாலாஜியா மாறணும், அது ஆவுடையப்பனா மாறணும், அனிதா ராதாகிருஷ்ணனா மாறணும். அதுக்கு தானே அதிகாரிகளுக்கு மக்கள் 5 வருஷம் கொடுத்துருக்கான். 5 வருஷம் கழிச்சு நாங்களும் உங்களுக்கு ஈக்குவலா, நீ பார்ச்சோம் நானும் பார்ச்சுனார், நீ பென்ஸ் நானும் பென்ஸ். ஏன்னா எத்தனை நாளுக்கு நாங்கள் டவுன் பஸ்ஸில் வர்றது? கீர்த்தனா தான் சொல்லிச்சான் விஜய்கிட்ட, என் வீட்டில் கல்யாணம், கச்சேரி, காது குத்து, கோயில் விசேஷம், அவ்வளோ பேர் வந்து பத்திரிக்கை வைக்கிறான், நான் எங்கே போகிறது? நானே முதல்ல டவுன் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். சரிம்மா, மாதம் உனக்கு 50 லட்ச ரூபா கொடுத்துட்றோம், லஞ்சம் கிஞ்சம் வாங்கிடாத. எவ்வளவு? கட்சி 50 லட்சம் லஞ்சம் கொடுக்குது. மக்கள்கிட்ட நாங்கள் வாங்கிக்கிறோம், கார்பரேட் முதலாளிகள்கிட்ட நாங்கள் வாங்கிக்கிறோம், நீ வாங்காது, உனக்கு 50 லட்சம் கொடுத்துரும். விலைகளாக போயிடாதீங்கப்பா திமுக காரங்கிட்ட. அவன் பஞ்சப்பையில் 35 கோடி வச்சுட்டு அலையிறான். யார் பிடிக்கிறக்கு? வலை வீசி பிடிக்கிறக்கு. வலையும் வச்சிருக்கா, மஞ்ச பையன் வச்சிருக்கா, அது என்ன இருக்கு? 35 கோடி. நம்மால் 3.5 லட்சம் கொடுத்தாலே விலைக்கு போயிடுவான் அந்த காலத்தில். இப்போ இவனுடைய விலை எவ்வளவு? 35 கோடி. அவங்களே அதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. இல்லை, நம்ம இவ்வளோ ரேட்டா? ஏடா பாவிங்களா, நமக்கு 35, நம்ம அவ்வளோ ஒருத்தா? நம்ம ஏன்னா நேற்றுக்கு 2000 ரூபா கடவா இன்னும் கொடுக்கல, கடைக்காரன் தேடி தெரியலாம். இப்போ நம்ம ரேஞ்சு 35 கோடி. எப்படி? ஆனா இப்போ இந்த நிதிநிலை அந்த ஆய்வுக் கூட்டம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு 5 அமைச்சர்களை வந்து ஷஃபிள் பண்ண போறதா வந்து கேள்விப்படுறோமே சார். இல்லம்மா, இதெல்லாம் பாசிபிள் இல்லையா? இல்ல, 5 அமைச்சர் போனா அடுத்து கக்கன், காமராஜ், ஜீவா 5 பேர் உள்ள வந்துடுவாங்களா? அதே கும்பலில் தானே ஆள் வரும். இவன் உடனே வாங்கினா லேட்டாக வாங்குவான். கை அவ்வளோதான். இப்போ இல்லை ஏப்பா, நாங்கள்லாம் அமைச்சராக இருக்கோம், ஏதாவது கவனிச்சுட்டு போப்பா. நம்ம போலீஸில் சொல்லுவார் லேட்டையா, என்னையா வந்தீங்க, இப்போ சண்டை பிடிச்சிங்க, பேசுறீங்க, நீங்களே சமாதானம் ஆகிட்டீங்க, எங்களுக்கு என்ன வேலை? எங்க போலீஸ் ஸ்டேஷனில் கவனிச்சுட்டு போங்க 2 பேரும். நாங்கள் எங்களுக்கு செலவு இருக்குல்ல, ஏட்டையை சொல்லுவார், எங்களுக்கு செலவு இருக்குல்ல, நாங்கள் டீ சாப்பிட்ணும், டிஃபன் சாப்பிட்ணும், நைட்டான சரக்கு சாப்பிட்ணும், நாங்கள் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சாப்பிட்ணும், பிள்ளைய படிக்க வேணும், இந்த சம்பளத்தை வாங்கி எங்கேயா படிக்க வைக்கிறது? எதை கவனிச்சுட்டு போங்கய்யா. சில அப்போ புது அமைச்சர் வந்தால் என்ன நடக்கும்? ஏதோ பார்த்து கவனிச்சுட்டு போங்க. சார், தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.